இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் வேண்டாம் சாவச்சேரி பகுதியில் வந்து இந்த பிரதேசத்தில் ஞானப்பிரகாசம் நியூட்டன்னு சொல்லி எங்களுடைய கிளைண்ட ஒரு அழகான ஒரு வீட்டை தான் பார்க்க வந்திருக்கிறோம். சூழலில் வந்து கூடுதலான வீட்டில் ஓப்பன் கிச்சன் தான் எல்லா கிளைண்ட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீட்டில் இருக்கிற ஓப்பன் கிச்சன் ஏரியா நீங்கள் போகுது. ஓப்பன் கிச்சன் இதில் வந்து டைனிங் ஏரியா, அதில் சிபி டாபி, அப்போ நீங்கள் ஈஸியாக வீட்டில் வந்து அக்சஸ் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய மாதிரியான 3Dல என்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரியான ஒரு வடிவமைப்பில் அழகான அந்த வீட்டை கிளைண்ட கையளிக்கிறதுக்கான முழு முயற்சியில் இறங்கியிருக்கிறோம். எங்களை சார் எப்போவும் சொல்லுவார், வீட்டை ஒரு ப்ராஜெக்டை எடுக்கிறது என்றது இம்பார்ட்டன்ட் இல்லை, எடுக்கிற ப்ராஜெக்டை டீசென்ட் அண்ட் டிசிப்ளினாக கம்ப்ளீட் பண்ணி எப்படி கொடுக்குறோம்ன்றதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வகையில் இது வரைக்கும் நிறைய வீடுகள் தொடர்ந்து ப்ரோக்ரஸ் வந்து நான் கையளிச்சு கொண்டிருக்கிறோம். ஹரி உள்ளங்களை இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் வேண்டாம் சாவச்சேரி பகுதியில் வந்து இந்த பிரதேசத்தில் ஞானப்பிரகாசம் நியூட்டன்னு சொல்லி எங்களுடைய கிளைண்ட ஒரு அழகான ஒரு வீட்டை தான் பார்க்க வந்திருக்கிறோம். இந்த வீட்டில் என்ன மாதிரியான அமைவு, கட்டிடத்துக்குள்ளே என்ன மாதிரியான பெட்ரூம் மற்றும் பாத்ரூம் மற்றது சீலிங் டிசைன் என்ன மாதிரி கொடுத்துருக்கிறது, இதுக்கு பிறகான ப்ரோக்ரஸ் அப்டேட் முழுக்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முதல்ல இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்ற இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான தாட்ஸ் மற்றது உங்கள் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. அண்ட் வாங்க அந்த வீட்டுக்குள்ளே போவோம், என்னென்ன கொடுத்துருக்கோம்ன்றதை பார்க்குறதுக்காக வாங்க போவோம். லிவிங் ஏரியாக்குள்ளே போகிறோம். லிவிங் ஏரியா நம்ம டிசைன் பண்ணிக்கிறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிரீமியமான ஒரு கேர்வ் வடிவத்தில் வளைவு வடிவத்திலான ஒரு சீலிங் டிசைன் வந்து கொடுத்துருக்கோம். இந்த லிவிங் ஏரியா வந்து இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லலாம், இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக அந்த ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு இன்டீரியர் ஸ்டேர் கேஸ் வந்து, அதாவது படி வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கான டிவி நோக்கி வரப்போகுது இந்த ஏரியாவில். அண்ட் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கான பெட்ரூம் ஏரியாவில் நம்ம பண்ணுறோம். பெட்ரூம் ஏரியா டிசைனை பார்த்தீங்கன்னா ஒரு வடிவான டிசைன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 16 பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான 3 வழி ஜன்னல் இதுக்கு கொடுத்துருக்கிறோம். நல்ல காற்று வந்து இதுலேருந்து நல்லா ஃப்ளோ ஆகி வீட்டுக்குள்ளே வரக்கூடிய மாதிரி, சூரிய ஒளி நல்லா ஃப்ளோ ஆகி கொண்டு வரக்கூடிய மாதிரியான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடமா இந்த ரூமை வடிவமைச்சிருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து வால் லேம்ப் கொடுக்கும், ஈஸியாக நீங்கள் கையாளுறதுக்கான சுவிட்ச் கேபிள் அதெல்லாம் இதில் வரப்போகுது. அண்ட் இதுக்கு அடுத்ததான் நாங்கள் இந்த வீட்டுக்கான கிச்சன் ஏரியா, பாத்ரூம் ஏரியா எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். சூழலில் வந்து கூடுதலான வீட்டில் ஓப்பன் கிச்சன் தான் எல்லா கிளைண்ட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீட்டில் இருக்கிற ஓப்பன் கிச்சன் ஏரியா நீங்கள் போகுது. ஓப்பன் கிச்சன் இதில் வந்து டைனிங் ஏரியா, அதில் சிபி டாபி, அப்போ நீங்கள் ஈஸியாக வீட்டுக்கு வந்து அக்சஸ் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய மாதிரியான உங்களோட ஈஸியாக கம்ஃபர்டபுளாக நீங்கள் அதுக்கு பழங்கக்கூடிய மாதிரியான ஒரு டிசைனில் இந்த வீடு வடிவமைக்கப்பட்டிருக்கு. அண்ட் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து இந்த வீட்டுக்கான காமன் பாத்ரூமாகவும் நாங்கள் அதை பாதிச்சு கொண்டு இருக்கிறோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூபிக்கல், ஒரு ஸ்மார்ட் கிளாஸ், ஒரு நல்ல ஒரு கொமோட்டோ மற்றது வாஷ் பேஷன் வந்து இது இந்த ஏரியாவுக்குள்ள வரப்போகுது. சுமார் வந்து 8x8 சைஸில் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு சைஸான ஒரு பாத்ரூம் ஏரியா. வாங்குவதுக்கு அடுத்ததாக இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏரியா வந்து
இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏரியாவில் நிற்கிறோம். மேலே பாருங்க சீலிங் டிசைன் என்ன மாதிரி பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கலாம். அண்ட் இந்த ஏரியாவில் வந்து 2 பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. அண்ட் ஓப்பனாக ஒரு பெரிய பால்கனி ஏரியா இருக்குது. அண்ட் பாத்ரூம் காமன் பாத்ரூம் இருக்குது. அப்படியே மேலே போகிறதுக்கான ஒரு நல்ல வடிவான வீட்டுக்கு 2 ஸ்டார்கேஸ் ஏரியாவும் இருக்குது. வாங்க இந்த வீட்டுக்கான முதலாவது மாஸ்டர் பெட்ரூம் இந்த ஐடியா இருக்கும். இதுக்கு மேலே அதே மாதிரியான ஒரு வட்ட வடிவான ஒரு கேர்வ் மாதிரியான ஒரு அதே மாதிரி 3 வழி நல்லா காற்று ஃப்ளோ ஆகக்கூடிய மாதிரி ஸ்டூடியோ நல்லா வரக்கூடிய மாதிரி அந்த அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரியான டேபிள்கள் லைன் எல்லாமே பர்ஃபெக்டாக லைன் ரிக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி எல்லாம் வந்துருக்கு. அண்ட் இதுக்கு அடுத்ததாக நாங்கள் வாங்குறது இந்த வீட்டுக்கான பால்கனிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் பாருங்கள் 3 வரை ஜன்னல் கொடுத்துருக்கோம். இந்த ஏரியாவிலேயே ஒவ்வொரு வீட்டையும் நல்ல பெரிய பெரிய வெளிகள் ஜன்னல் கொடுக்குறதுக்கான நோக்கம் காற்று வீட்டுக்கு நல்லா ஃப்ளோ ஆகிக்க வீட்டில் சுவாத்தியம் நல்லா இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை உருவாக்கக்கூடிய மாதிரியான சூழலை இது உருவாக்கும். அண்ட் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புட்டி வேலை நடந்து கொண்டிருக்கு. அடுத்த கட்டமாக டைல் வேலை நடக்க போகுது. அண்ட் கதவு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கூடிய விரைவில் இந்த வீட்டுக்கான வீடு கையளிக்க போகிற நாள் திருநாள் கூடிய விரைவில் வரப்போகுது. அதுக்காக முனைவாக வேலை செய்து கொண்டிருக்கோம். அடுத்தடுத்த வேலை தொடர்ந்து போட்டு இந்த வீடை எப்படியாவது கடைசி வரை பர்ஃபெக்டாக நீட்டாக அண்ட் டிசிப்ளினாக 3Dயில் என்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரியான ஒரு வடிவமைப்பில் அழகான இந்த வீட்டை கிளைண்ட கையளிக்கிறதுக்கான முழு முயற்சியில் இறங்கியிருக்கிறோம். இங்கே பாருங்கள் இந்த வீட்டுக்கான மிகப்பெரிய ஒரு பெட்ரூம் இந்த ஏரியா. அண்ட் இந்த பெட்ரூமோடு சேர்த்து ஒரு அட்டாச் பால்கனி இருக்குது. அப்படியே நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் 3 ஃப்ரண்ட் ஏரியா வரும். வியூவும் தெரியும். ரோட்லேருந்து பார்க்க இந்த வீடு எப்படி வியூவாக இருக்குமோ இந்த வீட்டிலேருந்து பார்க்க ரோடும் அவ்வளோ வியூவாக நல்ல அழகாக இருக்க போகுது. அண்ட் இந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் எல்லாத்தையும் சுற்றி கூட பார்க்குறது இந்த காத்தோட்டமாக இருக்குது. அண்ட் இது சம்பந்தமாக மற்றது மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து தரக்கொலா டிசைன் எல்லாம் நாங்கள் இதுக்கு கொடுத்துருக்கோம். மேலே சீலிங் டிசைன் எல்லாம் வரப்போகுது. இன்னும் ஒரு 2 நாட்களுக்குள்ளே இந்த வீட்டுக்கான டைல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி அதுவும் கம்ப்ளீட் பண்ணுற வந்து அதுக்கு அடுத்ததாக வந்து கேபிள் லைட்ஸ் இதெல்லாம் கூட்டி இந்த வீடு வந்து வெகு விரைவில் வந்து ஒப்படைக்க போகிறோம். எங்களை சார் எப்போவும் சொல்லுவார், வீட்டை ஒரு ப்ரொஜெக்டை எடுக்கிறது என்றது இம்பார்ட்டன்ட் இல்லை, எடுக்கிற ப்ரொஜெக்டை டீசென்ட் அண்ட் டிசிப்ளினாக கம்ப்ளீட் பண்ணி எப்படி கொடுக்குறோம்ன்றதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வகையில் இது வரைக்கும் நிறைய வீடுகள் தொடர்ந்து ப்ரோக்ரஸ் வந்து நாங்கள் கையளிச்சு கொண்டிருக்கிறோம். அப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக இந்த வீடு போகும்போது வாங்க இந்த வீட்டுக்கான டாப் ஏரியா மொட்டை மாடி என்ன மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறோம்ன்றதை பார்க்கணுமா. மொட்டை மாடி ஏரியாவுக்கு வந்துட்டோம். மொட்டை மாடினாலே உங்களுக்கு தோணும் இது என்னத்துக்கான ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு யூசேஜ் இருக்கும். கூடுதலான வீட்டுக்கு மேலே வந்து வீட்டு தோட்டங்கள் அமைப்பினோம். சில பேர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து அந்த இப்போ பார்ட்டி ஏரியாவோ இல்லாட்டி ஏதாவது ஈவெண்ட் நடந்தால் அதுகளுக்கு கொண்டாட்டத்துக்கு பாவிக்கிறோம். அப்படி ஒவ்வொரு பர்பஸ் சில பேர் வந்து சோலார் பேனல் சிஸ்டம் அதெல்லாம் போடுகிறோம். அண்ட் இந்த வீட்லேயும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரியான சில சிஸ்டங்கள் மற்ற அதுக்கேற்ற பூந்தொட்டிகள் எல்லாம் கொடுத்துருக்கோம். இதில் பூக்கண்டீர் வைக்கலாம். இல்லாட்டி நீங்கள் உங்களோட வீட்டு பயிற்சிகள் அது வீட்டு தோட்டங்கள் செய்யக்கூடிய மாதிரி பெரிய ஒரு நல்ல ஸ்பேசியஸான ஒரு பால்கனி இதில் நீங்கள் பார்ட்டி ஏரியாவும் வைத்துக்கொள்ளலாம். நீங்கள் ஒரு நிறைய ஒரு மோட்டர் ரூம் அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் டேங்க் நல்ல ஸ்ட்ராங்கான அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நேர்த்தியாக மோட்டர் ப்ரூஃபிங் செய்யப்பட்ட ஒரு மோட்டர் டேங்க் தண்ணி இந்த லீக்கேஜ் ஆகக்கூடிய மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இந்த ஏரியாவில் வந்து நாங்கள் ஃபில்டர் அதாவது மோட்டரை வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்குற மாதிரி சிஸ்டமும் இந்த ரூமுக்குள்ள சிஸ்டம் செய்து கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி லாக்கிங் சிஸ்டமும் கொடுத்து இந்த வீட்டை வந்து அழகுபடுத்துறது இல்லாமல் பாதுகாப்பான முறையிலையும் டிசைன் பண்ணப்பட்டு அந்த வீடு வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த வீடு வந்து நம்ம வெகு விரைவில் வந்து கிளைண்ட கையளிக்க போகிறோம். அதுக்கான வேலைப்பாடுகள் தொடர்ந்து நடந்துருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் எங்களுடைய டிஓ சரணன்னா. அவர் தான் தொடர்ந்து எல்லா சைட்டுக்கும் ஓடி தன்னுடைய வேலையை வந்து திறன்பட செய்து இந்த வீடை கொண்டு இவ்வளோ கட்டத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடை கம்ப்ளீட் பண்ணி அந்த கிரெடிட் அவர் செய்தாலும் அது கம்ப்ளீட் பண்ணப்பட்டு கையளிக்கப்பட போகுது. ஸோ அதுக்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றி, ஹரி இன்ஜினியரிங் சார்பாக உங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
அண்ட் இவ்வளோ நேரமாக நீங்கள் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துருப்பீங்க. இந்த வீட்டு நம்மளோட சிஸ்டத்தை உங்களுக்கு நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடு சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக எதுவும் டவுட்ஸ்கள் இருந்தால் இந்த எங்களோட சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி டவுட்ஸ்கள் எதுண்டு. அண்ட் இது வரைக்கும் பொறுமையாக இருந்து பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடு கட்டுறோம் மற்றது 3D மற்றும் 2D சம்மந்தமான தேவைகள் மற்றும் இருந்தால் இந்த வீடியோவை அவர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.